முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நவீன தொழில்நுட்ப வசதியுடன் திரு கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் விதமாக டிஜிட்டல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலின் தலைப்புச் செய்தி. 5 முறை முதல்வர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர். தான் சந்தித்த தேர்தல்களில் தோல்வியே கண்டிராத வைர விழா நாயகர். 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய அண்ணாவின் அன்பு தம்பி. இடஒதுக்கீடு மூலம் சமூக நீதி காத்த சமத்துவ செம்மல். மக்கள் நல திட்டங்கள் பல தந்த தமிழ் இன தலைவர். தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தன் வாழ்நாள் எல்லாம் முழங்கிய முரசொலி. இரவலாக பெற்றிட்ட தன் அண்ணாவின் இதயத்தை திருப்பி தந்து வங்கக்கரையோரம் ஓய்வில்லாமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்ற வாசகத்தினோடே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் கலைஞர் உலகம் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் அவர்களின் இளமை கால அரசியல் பயணம், அவர் முன்னெடுத்த போராட்டங்கள், அவர் சந்தித்த சவால்கள், அவர் ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய தொலைநோக்கு திட்டங்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவையே திரும்பி. தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் பேசுவோம். சதீஷ், இப்போ இந்த டிஜிட்டல் அருங்காட்சியகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறது? குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேசிய முக்கியமான சில வாக்கியங்கள் அங்கே கல்வெட்டுகளாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிகிறோம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன அந்த டிஜிட்டல் அருங்காட்சியகத்தில்? நேயர்களுக்கு விவரிங்க. முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய நினைவிடத்தை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அடித்தளத்தில், அதாவது பேஸ்மெண்ட் பகுதியில 20,000 சதுர அடியில அதிநவீன தொழில்நுட்பங்களுடைய பல்வேறு சிறப்பம்சங்கள் அடங்கக்கூடிய அருங்காட்சியகம், அறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக கலைஞர் உலகம் என்ற பெயரில் ஒரு அருங்காட்சியகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக 20,000 சதுர அடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு கலைஞர் உலகம் என்ற பகுதியில இடப்புறம் சென்றால் நடைபாதையின் வலதுபுறத்தில் கலைஞர் நிர்மாணித்த திருவள்ளுவர் சிலை, அதாவது கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட அந்த சிலை குடிசை மாற்று வாரியம் தொடங்கியது முதலியவை படங்களாக அமைக்கப்பட்டு விளக்குலியுடன் மிளிரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பகுதியினுடைய வடப்பக்கத்தில் திரும்பும் போது இடப்பக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழ்ப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்பட வேண்டும் என கலைஞர் அவர்கள் 1970 அன்று பிறப்பித்த அரசாணையும் தமிழ்தாய் வாழ்த்து மாநில பாடல் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்ததும் இடம்பெற்றிருக்கின்றன. இது தவிர கலைஞர்களின் எழிலோவியங்கள் எனும் அறையில் கலைஞரின் இளமை காலம் முதல் அவர் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள், அவர் முன்னாள் அமைச்சர் கருணாநிதியுடைய படைப்புகள், அவர் சந்தித்த போராட்டங்கள், நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளன. உரிமை போராளி கலைஞர் என்னும் தலைப்பை கொண்ட அறையில் தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் ஏற்றிட உரிமை பெற்றிருந்த கலைஞரின் வெற்றியை குறிக்கும் வகையில் சென்னை கோட்டையில் முதலாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உரையாற்றும் காட்சி அமைப்புடன் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தின் முகப்பு தோற்றம் அமைந்து இந்த சிறப்புமிக்க அந்த உரிமை போராளி கலைஞர் என்கிற அந்த அறையில இது இடம்பெற்றிருக்கிறது. அதே போல கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் என்கிற அடிப்படையில் கோபாலபுரம் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமர்ந்திருக்கும் தோற்றம் அருகில் நின்று புகைப்படம் எடுக்கலாம். அந்த புகைப்படம், நீங்க எடுக்கக்கூடிய புகைப்படம் ஒரு சில நிமிடங்களிலேயே நமது செல்போனுக்கு புகைப்படமாக வருவதற்கான அந்த தொழில்நுட்பம் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி சதீஷ் முருகன். கலைஞர் உலகம் என்ற பெயரில் டிஜிட்டல் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.